ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி 18, 2026. இன்று 18 ஜனவரி. நம் அனைவரது தவத்தின் நாளாகும். நம் மனதின் திரையில் பிரம்மா பாபாவின் நினைவுகள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. மேலும் சிவதந்தையின் கிரணங்களும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றன. இன்று முழு நாளும் தவம் செய்வோம். எவ்வாறு பாபா ஆழமான தவம் இயற்றினாரோ, அசரீரி பயிற்சி மேற்கொண்டாரோ, ஆன்மீக பார்வையின் தவம் செய்தாரோ, அவ்வாறே நாமும் செய்வோம். மேலும் அவர் எப்போதும் ஈஸ்வரிய பெருமிதத்தில் நிலைத்திருந்தார், சுயமரியாதையில் நிலைத்திருந்தார். அவ்வாறே நாமும் பயிற்சி செய்வோம். பாபாவின் நம்பிக்கையும் பெருமிதமும் தொடக்கத்திலிருந்தே அற்புதமானதாக இருந்தது. நான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மா என்ற ஆன்மீக போதை அவருக்கு ஏறியிருந்தது. யாரை மனிதர்கள் இரவு பகல் கோவில்களில் வழிபடுகிறார்களோ அந்த தேவதை நானே ஆவேன். நான் பிரஜாபிதா பிரம்மா ஆவேன். பகவானுக்கு எனது இந்த உடல் கூட பயனுள்ளதாக ஆகிவிட்டது. நம்பிக்கை மற்றும் பெருமிதம், இதன் அடிப்படையில் அவர் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்துவிட்டார். தனது உடல், மனம், பொருள் என்று அனைத்தையும் மிக உயர்ந்த ஈஸ்வரிய காரியத்தில் ஈடுபடுத்திவிட்டார். நாமும் கூட இன்றைய நாளில் பாபாவை பின்பற்றுவோம், சிந்தனை செய்வோம். பாபா தனது வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்திருந்தார்? சிலர் யோசிக்கிறார்கள், பாபாவை போல நான் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்ய முடியாது என்று நினைக்கிறார்கள். எனக்கு குடும்பம் இருக்கிறது, நான் குழந்தைகளுக்காக பலவற்றையும் செய்ய வேண்டும். இது உண்மைதான். ஆனால் சிறிதளவாவது தந்தையின் காரியத்தில் சமர்ப்பணம் செய்ய முடியும் அல்லவா? அனைத்துமே பாபாவுடையது என்று சமர்ப்பண உணர்வோடு வாழ முடியும் அல்லவா? நமது உடல், மனம், பொருளை, நமது திறமைகளை, நல்ல புத்தியை, மேலும் நம்மிடம் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவற்றை தந்தையின் மிக உயர்ந்த காரியத்தில் ஈடுபடுத்தி பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளலாம் அல்லவா? கவனம் செலுத்துவோம். நமது செல்வம் கூட வீணாக செலவழிந்துவிடக்கூடாது. நாம் யாருக்கு பணத்தை கொடுக்கிறோமோ அவர்கள் அதை வைத்து தவறு செய்யக்கூடாது. நாம் அவசியம் தந்தையை பின்பற்ற வேண்டும். சரி, செல்வத்தின் விஷயத்தை விட்டுவிடுங்கள். நாம் தவம் செய்வதில் பிரம்மா பாபாவை பின்பற்றுவோம். தியாகம் செய்வதில் பிரம்மா பாபாவை பின்பற்றுவோம். அவரது வைராகிய உள்ளுணர்வை பின்பற்றுவோம். மேலும் பாபாவின் பல விசேஷத்தன்மைகள், உயர்ந்த தன்மைகள் இருக்கின்றன, அவற்றை பின்பற்றுவோம். நாம் பாபாவுக்கு சமமாக ஆவதற்கான எண்ணம் வைப்போம். இன்றைய நமது முழு நாளின் சுயமரியாதை, நான் பாபாவுக்கு சமமான ஆத்மா ஆவேன். எவ்வாறு பாபா முழு உலகிற்கும் தூய அதிர்வலைகளை பரவச் செய்கிறாரோ அதே போன்று நானும் வழங்க வேண்டும். எவ்வாறு அவர் விகாரங்களற்றவராக இருக்கிறாரோ அவ்வாறே நானும் இருக்க வேண்டும். எவ்வாறு அவர் நிராகார நிலையில் நிலைத்திருக்கிறாரோ அவ்வாறே நானும் எனது மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். மேலும் எவ்வாறு அவர் ஒவ்வொரு விதத்திலும் நான் என்ற உணர்விலிருந்து விடுபட்டு விட்டாரோ, அகங்காரமற்றவராக ஆகிவிட்டாரோ அவ்வாறே நானும் ஆகிவிட வேண்டும். எனவே இன்றைய நாள் பிரம்மா பாபாவை பின்பற்றி நிரந்தர யோகியாக ஆவதற்கான நாளாகும். மேலும் நமது அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்குவதற்கான நாளாகும். பாபாவிடமிருந்து வரங்களை பெறுவதற்கான நாளாகும். இன்றைய நாள் அவ்யக்தமான நிலையின் மூலம் பாபாவிடமிருந்து வரங்களையும் பெறுவோம். இன்றைய நாள் தன்னைத்தான் ஃப்ரீயாக்கிக் கொள்வோம். இன்றைய நாள் தவத்தின் நாளாகும். பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை என்பது ஆழமாக தவம் செய்வதற்கான நாளே ஆகும். நம் முன்னிலையில் பிரம்மா பாபாவை காண்போம். அவர் மீது நிரந்தரமாக சிவதந்தையின் கிரணங்கள் பொழிந்து கொண்டே இருக்கின்றன. அவ்வாறே என் மீதும் நிரந்தரமாக சிவதந்தையின் கிரணங்கள் பொழிந்து கொண்டே இருக்கின்றன. இந்த உணர்வை இன்று முழு நாளும் அதிகரித்து கொண்டே செல்வோம். அதிகாலை வேளையில் இன்று விசேஷமாக பாபாவிடமிருந்து வரத்தை பெறுவோம். இன்று வரமான நாளாகும். பயிற்சி செய்வோம். நான் சூக்ஷ்ம உலகில் இருக்கின்றேன். பாப் தாதாவின் முன்னிலையில் இருக்கின்றேன். பாபா எனக்கு திருஷ்டி கொடுக்கின்றார். அவர் தனது வரமளிக்கும் கரத்தை என் தலை மீது வைத்திருக்கிறார். பின்னர் எனக்கு வரமளிக்கின்றார். மனம் விரும்பிய வரத்தை பாபாவிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். முழுமையாக தூய்மையாவதற்கான வரம்,
வீணானவற்றிலிருந்து விடுபடுவதற்கான வரம், தடைகளிலிருந்து விடுபடுவதற்கான வரம், உயர்ந்த யோகியாக ஆவதற்கான வரம், மிகுந்த சக்தி வாய்ந்தவராக ஆவதற்கான வரம், தடைகளை அழிப்பவராக ஆவதற்கான வரம், வெற்றி மூர்த்தியாக ஆவதற்கான வரம். இவ்வாறு மனம் விரும்பிய வரத்தை பெற்றுக்கொள்வோம். முழு நம்பிக்கையோடு எனக்கு வரம் கிடைத்துவிட்டது என்று ஏற்றுக்கொள்வோம். முரளி கேட்கும் போதும் நான் பரிஷ்தாவாக இருக்கிறேன். பாபாவின் கிரணங்கள் நிரந்தரமாக என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன. இந்த பயிற்சியோடு முரளி கேட்போம். 8 மணியிலிருந்து 12 மணி வரையிலான நேரத்தில் நான் எனது முழுமையான பரிஷ்தா சொரூபத்தை முன்னிலையில் காண்கிறேன். அது எத்தனை உயர்ந்த சொரூபமாக இருக்கிறது! எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் ஒளிமயமான கிரணங்கள் வெளிப்படுகின்றன. மேலும் மேலே இருந்து பாபாவின் கிரணங்கள் என் மீது பொழிகின்றன. பின்னர் நண்பகல் நேரத்தை அசரீரி தன்மையின் பயிற்சியில் கழிப்போம். நான் தூய்மை தன்மையின் சூரியனாவேன் என்ற சுயமரியாதையில் நிலைத்திருப்போம். மாலை நேரத்தில் முன்னிலையில் பிரம்மா பாபாவை காண்போம். மேலும் எவ்வாறு அவர் மீது நிரந்தரமாக சிவ தந்தையின் கிரணங்கள் பொழிந்து கொண்டே இருக்கின்றனவோ அவ்வாறே நிரந்தரமாக என் மீதும் சிவதந்தையின் கிரணங்கள் பொழிந்து கொண்டிருக்கின்றன என்று அனுபவம் செய்வோம். இன்று பாபா வருவதற்கான நாளும் ஆகும். அதிகாலையிலிருந்தே என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை என்ற எண்ணத்தில் நிலைத்து விடுவோம். ஏனென்றால் சுயம் பகவான் என்னை சந்திக்க வருகிறார். பின்னர் பார்ப்போம். ஞானசூரியன் என்னை சந்திப்பதற்காக மேலிருந்து கீழே இறங்கி கொண்டிருக்கிறார். அவர் என் கண்களுக்கு முன்னால் வந்துவிட்டார். எதிரே இருக்கும் அவரிடமிருந்து தூய கிரணங்கள் வெளிப்பட்டு என்னில் நிறைந்து கொண்டிருக்கின்றன என்று பயிற்சி செய்வோம். ஓம் சாந்தி.